எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு வார்த்தை நமச்சிவாயோ சிவாய நம்ம, இதை வைத்து என்னால் இறைவன் அடைய முடியுமா? இது கேள்வி. அடைய முடியும். 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 என்னமோ ஒரு ஒரு 5 சிவாய நம்ம சொன்னா முடியுமா? இது கவுண்டிங்ல வச்சு கடவுளை பிசினஸ் ஆக்கிறது இல்ல. இரண்டாவது பாத்தீங்கன்னா, இறைவன் என்பது நாம தான் சொல்லுவோம். மனிதனுடைய நாவையும் மனிதனுடைய மேலான இந்த ஆடை ஆபரணங்களை பார்க்கறதா மனிதனுடைய இயல்பு. மனத்தின் இயல்பை பார்ப்பவன் இறைவன். அதனால நம்ம ஒரு முறை சொல்றோமா, 2 முறை சொல்றோமா, இல்ல 1000 முறை. இப்ப சிலர் திடீர்னு வந்திருப்பாங்க ஆன்மீகத்துல, ஆழமான கரையை கண்டிருப்பாங்க. சிலர் பல காலமாவே இருப்பாங்க, ஆனா ஆன்மீகத்துல அந்த அளவுக்கு அவனுடைய ஈடுபாடு இருக்காது. அவங்களும் பல முறை பல ஆலயங்கள் சென்று இருப்பாங்க, நமச்சிவாய சொல்றாங்க, சிவாயனம் எல்லாம் சொல்றாங்க. ஏன் அவங்களால அப்ப மேன்மை அடைய முடியும்? காரணம் என்ன? இறைவனுடைய நெருக்கம் இல்லையே, ஏன் காரணம்? இறைவனுடைய நெருக்கம் இல்லை அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம சாதாரணமா சொல்லிடக்கூடாது. வினை பயன் ஒண்ணு இருக்கு. அந்தந்த ஆன்மாக்கள் எங்கெங்கிருந்து எந்தெந்த வினைகளை அனுபவிக்கிறதோ அந்த வினைக்கு ஏற்றவாறு தான் இறைவனுடைய செயல்முறையை அங்க நடக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி அமையலாம். அப்போ வினைதான் அங்க ஆழமா இருக்குதுன்னா அப்போ எதுக்கு நான் இறைவனை அடையணும் அப்படின்னும் போது பெரியவங்கெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஒரு பெண்ணானவள், கருவுற்ற பெண்ணானவள் இந்த பக்கம் ஒரு குழந்தையும் வச்சுட்டு இருக்கிறா. தலைக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பானையும் வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அந்த பானை அவங்கள என்ன பண்ணா அழுத்தம், நடக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க. ஆனா அந்த சமயங்கள்ல சுமாடுன்னு சொல்லுவாங்க. ஒரு துணியை மடிச்சு நல்லா சுத்திட்டு அதை எடுத்துட்டு இந்த இடத்துல வைப்பாங்க. வச்சுட்டு அதுக்கு மேல எவ்வளவு பெரிய வெயிட்டா வச்சாலும் அவங்களுக்கு அது பாரமா தெரியுமா தெரியாதா? தெரியும், குறைவா தெரியும். குறைவா தெரியும். அவங்களால அந்த வழியை கடந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த சுமாடு மாதிரிதான் சில நேரத்துல இறைவன் நம்முடைய வினைக்கு நடுவுல நிக்கிறான். நாம அவரை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த சுமாடு போல அவர் சும்மாவே இருந்து வழியை அனுபவித்தே ஆகும். இதுல நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அப்போ இறைவன் இறைவன் வழியை அனுபவிப்பாரான்னா உடலுக்குள்ள இருக்கும் போது அனுபவிப்பார், உடலுக்கு வெளியில் இருக்கும் போது அனுபவிக்கிறது இல்லை. அதனாலதான் இல்லானே உள்ளானே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிவபுராணத்துல பாத்தீங்கன்னா எங்க இல்லான் எங்க உள்ளான்னு கேட்டீங்கன்னா, பரம்பொருள் இறைவனானவர் தனிப்பட்டு இருக்கும்போது அங்க அவனுக்கு துன்பமும் இன்பமும் இல்லை. அதே இறைவன் ஆன்மாவினுடைய வயப்பட்டு ஒரு உடலுக்குள்ள வினைக்கு உட்பட்டு இருக்கும்போது அந்த இடத்துல துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் ஆட்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது. சரிங்க ஐயா, அவன் அருளாலே அவன் தாழ்வணிங்கன்னு சொல்றாங்க, சிவபுராணத்துல வருது. அப்ப அவன் அருளாலதான் முழுமையா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சிவத்தை முழுமையா வழிபடுறாங்களா? அவனுடைய அருளால மட்டும்தான் முழுமையான மேன்மை அடைய முடியுதா முக்திக்கு? அவனின்றி ஒரு அணுவும் அசைவதில்லை அப்படின்றது நம்ம சொல்றோம்.